காரணம், இவ்விதமாக ராமாபுரம் கிறிஸ்துவ சபை ஆவிக்குரிய ஜீவியத்திலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சத்திய வசனத்தில் அசையாத நம்பிக்கை உள்ளவர்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அப்படிப்பட்ட இதயத்த பாஸ்கர் ஐயா அவர்கள் வழியில் வந்து இருக்கக்கூடியதான இளையராஜா ஐயா அவருடைய நல்ல ஒரு முயற்சி பலனாக ராமாபுரம் கிறிஸ்துவ சபை தேவனுடைய காரியங்களில் மிகவும் பிரித்து அழைத்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் இந்த நாளிலும் 30/8/2022 புதன்கிழமை இந்த அருமையான காலை வேளையிலே என்னுடைய வார்த்தைகளை முன்னிட்டு அருமையான ஒரு கருத்தரங்கை ஊழியர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே முதலாவது பகுதியிலே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த பகுதியை துவக்கி வைத்து அறிமுக உரையை ஆற்ற வரும்படி சோழவரம் பகுதியை சார்ந்த அங்கு கிறிஸ்துவ சபையிலே ஊழியராக தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதான சிம்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கிறிஸ்தியசுக்களாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிவோம், உட்படுத்துவோம். இங்கே வந்த உடனே எனக்கு முதலாவதாக எனக்கு கண்ணில் பட்ட வார்த்தை, எனக்கு அநேகரை போல நான் தேவ வசனத்தை கலப்பாய் பேசுகிறேன். அநேகரை போல நான் தேவ வசனத்தை கலப்பாய் பேசக்கூடாது என்பதற்குதான் இந்த இடம் என்று நான் அறிந்து சகோதரர் பாஸ்கர் எனக்கு தெரியும். யார் மூலமாக 1981 வேதத்தை நான் படித்தார். 86 கிறிஸ்துவ சபையிலே நான் உள்நுழைந்தேன். அந்த காலகட்டத்திலே அநேக போதனைகள் கிறிஸ்துவத்தில் இருந்தது. நான் அப்பொழுது ஆரம்பத்தில் பிறப்பிலிருந்து சிஎஸ்ஐ நம்பிக்கை கொண்டது. அதன் பிற்பாடு தேவனுடைய சத்தியத்தின்படியாக இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையார். ஏனென்றால் அதற்கு முன் நான் அறிந்த சத்தியம் இயேசு தேவன். ஆனால் இயேசு தேவன் அல்ல, தேவனுடைய குமாரன் என்ற சத்தியத்தில் நான் முழுமையாக கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அதற்காக அதை இப்பொழுது நான் பேசவும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்காக சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. இன்றைக்கு உலகத்திலே தேவனை பற்றி அநேக போதனைகள் இருக்கிறது. ஒருவர் இல்லை என்று சொல்கிறார், ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிறார், இன்னொருவர் கற்கடியில் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார், இன்னொருவர் மூவர் என்று சொல்கிறார், இன்னொருவர் மூவர் ஒருவரே என்று சொல்கிறார். இதில் நான் எதை நம்புவது? ஏனென்றால்
நான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின்படியாகத்தான் நான் நியாயப்படுகிறேன். இல்லை, வேதத்திலே 2 பிரமாணம் இருக்கு. அநேக பிரமாணங்கள் இருந்தாலும் கூட விசேஷமாக சொல்லப்படுவது நியாய பிரமாணமும் கிறிஸ்துவின் பிரமாணம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31லிருந்து 36 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மனதின் பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை அங்கே காண்கிறோம். என் வார்த்தைகளே அவருடைய மனதில், அவருடைய இருதயத்தில் எழுது. பழைய ஏற்பாட்டிலே பலவரையிலே எழுதியிருந்தார். புதிய ஏற்பாடு, புது உடன்படிக்கை என்று சொல்கிற அந்த உடன்படிக்கை மனது. இப்பொழுது எல்லாருக்கும் எல்லாருக்கும் மனது இருக்கு. மனது அதன்படிதான் நாம் நியாயப்படுறோம். அதனாலே இப்பொழுது நான் 2 மனது, இந்த பக்கத்தில் ஒரு மனது, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மனது உட்கார்ந்தாலும் ஆக எந்த மனதோடு கூட நான் எழுந்து போகிறோம் என்றுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய முடிவு, அதனுடைய சக்சஸ். இது சக்சஸா அல்லது சக்சஸ் வார்த்தை அன்சக்சஸ்? அது வந்து அவ்வளவு நல்லா இல்லவா? வெற்றி அடைய முடியுமா, தோல்வி அடைய முடியுமா? வெற்றியா தோல்வியா என்பது பார்ப்பது முடிவா இருந்தால் அது அவரவருடைய கையில். நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று நான் மார்த்தட்டி கொண்டு போவது, அது அதனால எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லை. இப்பொழுது வாய்ப்பு என்ன என்றால், திருத்துவமா தேவத்துவம் என்ற இந்த வார்த்தையை நாம் முதலாவதாக பார்க்கிறோம். நான் என்னுடைய கருத்துக்கள் அனைத்தையும் the dictionary of the Hebrew and Greek words first edition வந்து 1834 ஏற்படுத்தப்பட்டாங்க. 27th print வந்து 1944 போட்டாங்க. அது அடிப்படையாக, ஏன்னா முதல்ல பேச ஆரம்பிக்கும் பிற்பாடு இதெல்லாம் சொல்ல முடியாது. அதன் அடிப்படையாகவும் Days Anointed Reference Bible 23rd print March 1994 அடிப்படையிலே நான் என்னுடைய பேச்சுக்கள் அமைப்பு. இது 2ம் US பிரிண்ட் ஆனது. US பெரிய அங்கதான் சத்தியம் சர்ச்சா பேஸ்ட் அங்குதான் இங்க சென்னைக்குள்ளவும் வந்தது. இங்க தமிழ்நாடு ஃபுல்லாவும் போட்டுமாக இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் மறைந்தவர் யாரும் மறைக்க முடியாது. ஆக அந்த புத்தகத்தை எடுத்து நான் சில உண்மைகளை பேசுகிறேன். The Days Reference Anointed Bible, அது பேஜ் நம்பர் 20ல ட்ரினிட்டி டாக்ட்ரின் என்று கொடுக்கிறார். ட்ரினிட்டி அதுல என்ன சொல்றாங்க கேட்டாக்கா, ட்ரினிட்டி ஆல் சச், அதாவது ஃபர்ஸ்ட் 280 பேஜ்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கடைசியில் என்ன எழுதுறாங்க, ஆல் சச் ஸ்டேட்மெண்ட் ஆர் unscriptured. ட்ரினிட்டி என்று சொல்லி நான் சொல்லப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாம் வசனம் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, unscriptured. என்னது unscripturedனா சத்தியத்துக்கு புறம்பான. அடுத்ததாக டிவைன் ட்ரினிட்டி என்று சொல்லி, what we meant by divine trinity is that
there are three separate and distinct persons in the Godhead என்று சொல்றார். Godhead பற்றி நான் பேச வரல. அங்கே Godhead என்று அந்த பேஜ் நம்பர் 144 அப்போஸ்தலர் 17:23 தமிழ்ல பார்த்தா இருக்கார். அது ஆங்கிலத்தில் அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்தார். என்ன சொல்லுது? The Godhead என்று சொல்றார். The Godhead என்று சொல்லுகிற பொழுது தமிழிலே வாசித்தா தெய்வம் என்று. அப்போ தெய்வம் என்ற வார்த்தையை தான் காட் என்று அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நமக்கு எனக்கு தெரியாது. நான் ஈப்ரு படிச்சதும் இல்லை, கிரேக்க மொழி படிச்சதும் இல்லை. வேதத்தை வாசித்து உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். நம்மள எத்தனை பேருக்கு கிரீக் தெரியும், ஈப்ரு தெரியும்? சந்தோஷம், தெரிந்தா வரவேற்கிறேன். ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அடுத்ததாக ஒன்று, அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பேஜ் நம்பர் 160 God என்று பயன்படுத்தப்படுகிறது. தமிழிலே தேவத்துவம் என்று தமிழிலே படிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் பயிலாம் தமிழ் தான் படிச்சுட்டு இல்லைங்களா? தமிழ் தான் நம்ம பேச தெரியும், தமிழ்ல தான் ரட்சிக்கப்பட முடியும். நான் கிரீக் படிச்சதுனாலும், நான் ஈப்ரு படிச்சதுனாலும், நான் தப்பா தெரிஞ்சுக்கிட்டாக்கா நான் பரலோகம் போவேன். இந்த பூமியிலே கிறிஸ்தவன் என்ற பெயரோடு தான் நான் மறைந்து இயேசு கிறிஸ்தனை கொண்டு போவோம் என்று நான் சொல்லிக்கொண்டு என் உரையை நான் முடிக்கிறேன். இது ஆரம்ப உரை. அடுத்ததாக திருத்துவம் பற்றியும் தேவத்துவம் பற்றியும் வாய்ப்பு வாழ்த்து. நேரமின்மைய காரணம் கருதி ஐயா அவர்கள், சிம்சன் ஐயா அவர்கள் அவருடைய முதலாவது உரையை மிகவும் அருமையாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறிய தலைப்பு என்னவென்றால், எண்ணிக்கையில் இருவர் எண்ணத்தில் மூவர் என்ற தலைப்பிலே அவருடைய கருத்துக்களை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஆசிரியப்பார். அதற்கு இணையாக இப்பொழுது டேவிட் இளராஜா ஐயா அவர்கள் கூட இருக்கிறார்கள். என்ன தலைப்பு என்றால், அதாவது எண்ணிக்கையில் மூவர் எண்ணத்தில் ஒருவர் இந்த தலைப்பில் உரையாற்ற வரும்படி ஊழியர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சகோதரர்கள் 5 பேர் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் நேரடியாக சந்திக்கிறேன். இன்றுதான் அவர்களை நான் சந்திக்கிறேன். ஆனால் அவர்களை குறித்து அநேக தகவல்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதும் கருத்தியல்களுக்கு எதிராக கருத்து வைப்பது தவறில்லை. பேசவே கூடாது என்று சொல்வதுதான் தவறு என்பதை ஒரு கருத்தை நாம் கேட்கலாம். அதனால் தான் அவர்களை நான் மிக விரும்பி அவர்களை அழைத்தேன். அநேக வாட்ஸ்அப்புகளிலே அப்பொழுதெல்லாம் தோன்றும் டக்குன்னு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போகும், தப்பு முடித்துவிடும். என்னதான் அவங்க சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. சொன்னால்தான் இந்த காரியத்தை. ஆகவே அவர்களை அழைத்து ஒரு கருத்தை கேட்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பிராந்திய சபையினுடைய ஊழியக்காரர் கோட்டூர் பகுதியின் தமிழ் பிராந்திய சபையின் முதல் ஊழியக்காரர். கிட்டத்தட்ட அவருடைய நீண்ட பயணம் இங்கே நான் போட்டிருக்கேன். 50 வருடங்கள். அங்கே அவர் வேதாகமத்தை சன்செட் பல்கலைக்கழகத்தின் மூலமாக கற்றார்.
பின்பு அவர் அங்கேயே ஆசிரியராகவும் இருந்தார், மினிஸ்டராகவும் இருந்தார். இதே காரியங்களை குறித்து அநேக முறை நாங்கள் ஆய்வு செய்தோம். மிகவும் ஒரு சாகுமறையிலே உறுதியாக இருந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய தந்தையார் என்பதற்காக மாத்திரமல்ல, சத்தியத்திலே வைராக்கியமாக இருந்ததற்காக நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். பிற்பாடு அவருடைய மறைவுக்கு பிற்பாடு இந்த இடம் எனக்கு தெரியும். இங்கே நான் ஊழியக்காரராக அங்கீகரிக்கப்பட்டேன். தொடர்ந்து இந்த மாதிரி உபதேசங்கள், அநேக காரியங்கள் சென்னை போன்ற பகுதிகளே இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் யாரெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறார்கள் என்ற விவரம் கூட எனக்கு தெரியாது. சகோதரர் வில்லோகுமார் அவர்கள் ஒரு முறை பட்டாபிராமிலே ஒரு கூட்டம் முழுவதும் செய்து அதிலே பேசினார் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த கூட்டத்துக்கு என்னால் வர முடியவில்லை. 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே இப்பேற்பட்டதான காரியங்கள் கிறிஸ்துவ உலகத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட AD 190 தியோடோட்டஸ் ஆஃப் பைசாண்டைன் அவர்கள் இந்த கருத்தினை அவர்கள் முன்வைக்கிறார். இது நியூமேன் 1931 பேஜ் நம்பர் 198 பதிவாயிருக்கு. அது மாத்திரமல்லாமல் AD 226 கிபி 260 செபிலியஸ் அவர்கள் டாக்ட்ரின் ஆஃப் ட்ரினிட்டியை மறுத்து அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நான் சொன்ன இந்த தியோடோட்டஸ் ஆஃப் பைசாண்டைன் என்பவர் 2ஆம் நூற்றாண்டிலேயே AD 2ஆம் நூற்றாண்டிலேயே ட்ரினிட்டி என்ற ஒரு கொள்கையை அவர் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுகிறார். அது என்னவென்றால் God, a solitary form and person, simply manifested in 3 forms. பரலோகத்தின் தேவன் ஒருவராய் இருக்கிறார். அவர் மூவராக பணிகளை செய்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக பணிகளை செய்கிறார். ஆனால் இந்த மூவரும் ஒருவர்தான் என்ற கொள்கைதான் ட்ரினிட்டி கொள்கை. அதைதான் இந்த செபலியஸ் என்கின்ற லிபியாவிலே இருந்த ஒரு அருமையான ஆத்தர் அவர்கள் அதை மறுத்து பேசுகிறார். பின்னாலே வந்த யுனைடெட் பெண்டிகோஸ்டல் சர்ச் அவர்கள் இந்த கொள்கையை ஒன்னஸ் என்கின்ற ஒரு கொள்கையை அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் ஒருவராய் இருக்கிறார், ஒன் யூனிஃபைட் டிவைன் நேச்சர் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே சபையை சேர்ந்த ஒன்னஸ் என்கின்ற அவருடைய பெயர். அவர்கள் ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் சர்ச் என்ற ஒருவர்கள் இயேசு மட்டும்தான் இருக்கின்றார், இயேசு தான் எல்லாவற்றையும் செய்கிறார், ஒன்னஸ் என்கின்றால் இயேசு மட்டும்தான் என்கின்ற கொள்கை உடையவர்களாக இருக்கிறதை அவர்கள் இயேசுவை தான் முயற்சி செய்வார். இப்படி பலதரப்பட்ட ஒரு கொள்கைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்தின் தேவன் வேதாகமத்திலே அநேக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் அங்கே 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே கூட அங்கே அநேக கொள்கைகளுடைய விஷயங்கள் வேதாகமத்தில் இருந்தது. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்யோஸ் என்பவன் எழுப்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. காரணம், இப்பேற்பட்டதான கொள்கைகள் 400 பேர் அவர்களை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த காரியம் ஸ்தேவான் என்கின்ற ஒருவருக்கு முன்னதாகவே கூட இந்த காரியமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 17ஆம் வசனத்திலே அவனுக்கு பின்பு குறிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்கள் இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவரை நம்பியிருந்த அனைவரும் சிதறப்பட்டார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலே அநேகர் எழுப்பி புதிய கொள்கைகளை பேசுகிறார்கள், புதிய காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது தேவனால் ஏற்பட்டதா இல்லாதனாலே அது காலப்போக்கிலே அந்த கொள்கைகள் அழிந்து போனது. அதைதான் இங்கே கமாலியல் அவர்கள் சுட்டிக்காட்டி 38ஆம் வசனத்திலே பேசுகிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்தால் அழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது.
தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணாதபடிக்கு பாருங்கள் என்றார். கமாலியல் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, அப்போஸ்தலனாகிய பவுலின் ஒரு ஆசிரியர் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் இப்படிப்பட்டதான கருத்துக்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளும் உள்ளத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன் என்று பரலோகத்தின் தேவன் அங்கே இந்த வசனத்தை பதிவு செய்கிறார். சபையிலே இப்படிப்பட்டதான கொள்கைகள் இருந்திருக்கிறது, அதை நான் வெறுக்கிறேன், நீங்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமாயிருந்தது, யோசனையாயிருந்தது. அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு உணர்வையும் எச்சரிப்பையும் வேதாகமானது தெள்ள தெளிவாக கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அங்கே ஸ்தேவான் அவர்கள் விசாரிக்கப்படும் போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே கூட நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். அநேக வசனங்கள் 6ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் 9, அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அக்கால கட்டத்திலே இப்பேற்பட்டதான ஸ்தேவான் என்கின்ற ஏற்படுத்தப்பட்ட அந்த உதவிக்காரர் அவருடைய நாட்களிலே இப்பேற்பட்டதான கொள்கைகள் அவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் வேதாகமமே நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. இது நேரடியாக மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமம் கையில் இருக்கிறது. JW என்று சொல்லப்படுகிறதான ஜெகோவா விட்னஸ் என்கின்ற அந்த மார்க்கத்தார் புதிய வேதாகமத்தையே எழுதியிருக்கிறார்கள். இதில் இருக்கும் கருத்துக்களை மாற்றி எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உருவாக்கப்பட்டார் என்ற கொள்கைகளை அவர்கள் முன்னிறுத்தி பேசுகின்றனர். அப்பேற்பட்டதான கொள்கைகள் பல்வேறு நாடுகளிலே பின்பற்றி அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்பேற்பட்டதான சபைகளும் இருக்கிறது, அப்பேற்பட்டதான உபதேசங்களும் இருக்கிறது. வேதாகமத்தையே மாற்றி எழுதக்கூடிய விஷயம் பார்த்தீர்கள் என்றால் அம்மையில் வந்துவிட்டது. இந்த வேதாகமம் பார்த்தீர்கள் என்றால் வேறு காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சபையாரே, அதை குறித்து தான் கருத்து பரிமாற்றம் இங்கே நடக்கிறது. இந்த கூட்டத்தை அநேகர் ஒழுங்கு செய்த போது இங்கே வந்திருக்கிற 5 நபர்கள் சண்டையிடப்படுபவர்கள், அடிப்பவர்கள், அங்கே மிகப்பெரிய பிரச்சனை செய்பவர்கள் என்றெல்லாம் பயன்படுத்தினார்கள். இதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள் என்றும் எனக்கு சொன்னார்கள். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ராமாபுரம் சபை இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. பட் ஐ ஹாவ் சோ கான்ஃபிடென்ட் வித் பிரதர் ஆண்டனி. அவருடைய அந்த மாதிரியான ஒரு கன்வர்சேஷன் போயிட்டே போயிட்டு போது இட் வாஸ் ஹேவ் சம் குட் கன்வர்சேஷன், நல்ல மாதிரியே போயிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துக்கல என்றால் பேச்சு எழுத்து நடைமுறையிலே நான் பார்க்கக்கூடிய ஆள். ஏனென்றால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். 20 வருடம் அதிலே அனுபவம் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையிலே அப்பேற்பட்டதான ஒரு அராஜகம் இருக்காததை நான் பார்த்தேன். ஓகே, we will go ahead அப்படின்றதற்காக தான் முதலாவதாக இதை ஒரு சபையார் மூலமாக அநேகரை ஒரு 400-500 பேரை கூப்பிட்டு செய்ய வேண்டும் என்ற யோசனை இருந்தது. இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, இது கொஞ்சம் முதல் மனித முயற்சியாக அந்த மாதிரி சபையார் வேண்டாம், ஊழியக்காரர்கள் மட்டும். ஏன்னா என்ன சொல்வார்கள் என்றால் இவர்கள் என்ன பண்ணார்கள், சண்டை போட்டு கொண்டார்கள், பிரச்சனை செய்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் சபையில் அடிக்கடி நடக்கிறது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு காரியத்தை சபையார் வேண்டாம் என்று எங்களிடத்திலே கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் வர வேண்டாம், இந்த ஊழியக்காரர்கள் மட்டும்தான், அதுதான் காரணம். ஆகவே கருத்துக்கு கருத்தியல்களை சொல்வது தவறில்லை. அப்பேற்பட்டதான காரியத்தை தான் எப்பொழுதும் ஆனது வேதம் உற்சாகப்படுத்துகிறது. கேட்கிற யாவருக்கும் சாந்தமாயும் பொறுமையாயும் பதில் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்டதான காரியத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். இந்த இடம் மிக சிறந்த ஊழியக்காரர்கள் வசித்த இடம். இது 4வது பிராந்திய சபை. எங்களுடைய மறைந்த ஐயா அவர்கள் ஏற்படுத்திய 4வது பிராந்திய சபை. முதல் பிராந்திய சபை தோட்டூர் பகுதியிலே, 2வது குளத்தூர் பகுதியில் ஊழியக்காரர்கள், 3வது பெரியவண்ணாமூர் பகுதியில் ஊழியக்காரர், 4வதாக இங்கே. இந்த இடம் ஒரு டெம்பரரி தான். இடம் நாங்கள் வாங்கி இருக்கின்றோம். மிக சிறந்த ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்ற யோசனைகளை
வரும் மாதங்களில் அதை செயல்படுத்த இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் வந்தமைக்காக நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். We have some good time here and good conversations. நல்ல கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். இதை சகலமும் ஒழுங்காயும் கிரமமாயும் நடைபெற பரலோகத்தின் தேவன் உதவி செய்வாராக. அநேகர் நாம் சண்டை போட்டுக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். இங்கே சண்டை போட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் சொன்னேன், வழக்கறிஞராக கூட நான் இருக்கிறேன். நான் இதையெல்லாம் ஒரு ஸ்மெல் பண்ணிடுவேன். பேசும்போது அராஜகமான வார்த்தைகளை பேசும்போது அவங்க அந்த கன்வர்சேஷன் அப்படி எதுவும் பேசவில்லையே என்று நான் சில இடத்துல நான் சொன்னேன். உங்கள் ரிஸ்க் பிரதர் அப்புறம் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன ரிஸ்க் என்றது ஐ டோன்ட் நோ. பட் நான் மிகவும் இதை ஆக்கப்பூர்வமாக இந்த கூட்டத்தை நான் கொண்டு செல்லவே விரும்புகின்றேன். பரலோகத்தின் தேவன் இந்த 5 நபர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். அந்த நேரம் காரியங்களை டைம் மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் முடிவு செய்வார்கள். அங்கே ஒரு பெல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 25 மினிட்ஸ் டைம். அப்போ 20 மினிட்ஸ்ல ஒரு பெல் ஆனது அங்கே ஒலிக்க செய்யும். முடிச்சு வேணாம், 5 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. யூ வில் ஸ்டார்ட். சப்போஸ் இட் வில் டேக் 1 or 2 மினிட்ஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் எ இஷ்யூ. ஆகவே நாம் இந்த கூட்டத்தை ஒரு 5 மணி அளவில் நிறைவு செய்ய விரும்புகிறோம். இப்படி நம்ம அப்படி பேசினா தான் போய் 5 மணிக்கு போய் நிறைவேறாது. ஆகவே நேரத்தை நீங்கள் கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ பிரதர், நான் முக்கியமாக சொல்ல வரப்போது நீங்கள் எடுத்துட்டீங்கன்ட்டு நானே போய் உட்காந்துட்டேன். மை செல்ஃப் ஆல்சோ அபாய்ட் பை தி ஆர்டர்ஸ். அந்த உத்தரவுக்கு நானும் கட்டுப்பட வேண்டும். ஒன்ஸ் பெல் வாஸ் அவர் ஒலிக்கை செய்யும் போது நீங்கள் அதை நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஒரு செபத்தை செய்து நாம் கூட்டத்திற்கு செல்வோம். பிரதர் ராஜா தனசேகர், கோஆபரேச்சர் ஆஃப் ராமாபுரம் ராஜா தனசேகர் ராமாபுரம் கிறிஸ்டியன் சபையின் உடனுடையர் வந்து துக்க செபத்தை நடத்திக் கொள்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்திலிருந்து எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலைகளுக்கு புத்தகத்திலும் 31/8/2022 வருடத்திலே இந்த நாளிலே இந்த பூமியிலே காணப்படக்கூடியாக நீர் கொடுத்து அனுமதிக்காக போராடக்கூடிய நன்றி பிதாவே. இந்த நாளிலே கூட ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. நான் உலகத்திலே ஒரு பிசாசு பிடித்த நாளாக இருந்தாலும் இந்த நாளிலே கூட தேவனுடைய ஊழியர்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் இந்த நாளிலே ராமாபுரம் ராஜ்ய சபையிலே காணப்படும்படியாக நீர் கொடுத்த தயவுக்கு நன்றி பிதாவே. இந்த சபையானது எங்களுடைய மூத்த சகோதரரும் ஊழியரும் தந்தையாகிய பாஸ்கர் ஐயா அவர்கள் அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தார். இன்று அநேக இடங்களிலே கிறிஸ்டின் சபையில் நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் வேதத்தில் தேவதத்துவம் என்ற ஒரு தலைப்பிலான பிதா குமார் பசுத்த ஆவி இவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கிறார்கள். எண்ணிக்கையிலே 3 இருக்கிறார்கள், எண்ணங்களிலே 1 இருக்கிறார் என்பதை தலைப்பாக இவருடைய பிராந்திய சபையின் ஊழியர் அவர்கள் இந்த கருத்தரங்கை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த போது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியாக பல இடங்களில் இருந்து உங்களுடைய தாசர்கள் இந்த தேவாலயத்தில் வாசல்களிலே அவருடைய பாதங்கள் படுபடியாக இந்த நாளிலே அவர்கள் பசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் சொல்ல போகும் கருத்துக்களை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கருத்திற்காக நன்றிக்கிறாங்க. இப்படியாக இந்த உலகம் எதுவும் இந்த கிறிஸ்டியன் சபை ஊழியர்கள் நன்றாக வளர வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஊழியர் செய்யும் ஊழியர்கள் நன்றாக போதிக்கப்பட வேண்டும், நல்ல ஞானத்தில் அறிவிலே வளர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கிறார்கள். இதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக நன்றி பிதாவே. செய்து கொடுக்க போகும் ஒவ்வொரு தாசனையும் நீர் எடுத்து அதிகமாக பயன்படுத்தும். அவர் சொல்லப்போகும் கருத்துக்கள் நாங்கள் மட்டும் அல்லாமல் கேட்கிறவர்கள் மாத்திரம் இப்படியாக இருக்கின்றதா என்பதை இந்த கள்ள சத்தியங்களுக்கு மத்தியிலே தெளிவாக சொல்ல முடியாது. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் இதை ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரை தாங்கி பொறுப்பேற்று வெளியிட்டபடியாக எங்களுக்காக மறைத்தவரும் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரும் ஆகிய அறிவுரைச்சர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே.
அடுத்தபடியாக தன்னுடைய வாதங்களையும் கருத்துக்களையும் ஆதாரபூர்வமாக எடுத்து உரைக்க வரும்படி சோழவரம் கிறிஸ்தவ சபையை சார்ந்த ஊழியர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெகு நாட்களாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து வரக்கூடிய கிம்சன் ஐயா அவர்கள் வருக என வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால் காலம் போல வாழ்க்கையே போல என்னுடைய நாட்கள் மிக குறைவு. நான் 30 வயதில் தான் இந்த சத்தியத்தை அறிவிக்கப்படுகிறேன். 30 வயதில் தான் இந்த சத்தியத்தை அறிவிக்கப்படுகிறேன். இதுதான் சத்தியம். இதை தவிர வேறு சத்தியம் இல்லை. அது எத்தனை வேதங்கள் வேண்டுமானால் எடுக்கலாம். கிறிஸ்துவின் வழியை தவிர வேறு வழி இந்த உலகத்திலே கற்பிக்கப்படவில்லை. ரட்சிப்புக்கு அது ஒன்றுதான் தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பிலே முதலாவதாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு மறுபடியும் கொடுத்திருக்கிறீர்கள். நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையே நான் 2 மாசம் பேசுவேன். அது வாய்ப்பெல்லாம் இங்க வேண்டாம். 25 நிமிஷம் அதுல எவ்வளவு நான் சொல்லணுமோ அவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்வதற்கு நான் என் கருத்துக்களை முன்வைப்பதற்கு வந்திருக்கிறோம். அவ்வளவுதான். நான் வாதம் பண்ண வரேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நான் சொன்னேன் டேக்ஸ் அனாயிண்டட் பைபிள் பேஜ் நம்பர் 50. அதிலே சில வேதம் என்பது நாம் வைத்திருக்கிறது மொழியா, அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. ஆனால் மூல வார்த்தைகள் இருக்கிறது. தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு மூல வார்த்தைகள் இருக்கிறது. என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால், ஏலோஹிம் என்ற ஒரு வார்த்தை. அது வேதத்திலே 2701 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அது புளூரலா ஏலா என்று வார்த்தை. இங்கே நான் சொன்ன டிக்ஷனரி என்று சொல்லப்பட்டது ஏலோஹிம் என்ற ஒரு வார்த்தை 430வது டிக்ஷனரியில் 430வது வேணும்னா டிக்ஷனரி. அடுத்ததாக ஏலா என்பது 433வது விலை. அது மட்டுமல்ல, யெகோவா என்ற ஒரு வார்த்தை கூட பயன்படுது. யெகோவா என்ற வார்த்தை 6437 வார்த்தைகள் பயன்படுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏலோஹிம் என்று சொல்லப்படுகிற சிருஷ்டிகர், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் என்று ஏலோஹிம் யெகோவா அவர்தான் சிருஷ்டிகர் என்று பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். ஏலோஹிம் என்பவர் நிறைய பேர் பிரிச்சு 3 ஏலா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏலோஹிம்ல 3 ஏலா இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் நான் வரல. யார் தேவன், யெகோவாவா ஏலோஹிமா என்று கேட்டார். இதை நம்புவதா, இந்த வசனத்தை நம்புவதா, இந்த வசனத்தை நம்புவதா என்பது வாதம். ஆனால் அறிவு தேவன். தேவன் மூவர் என்று இந்தியாவிலே நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் இந்து மார்க்கத்துக்கு, ஏனென்றால் அங்கே 3 தேவன், பிரம்மா, விஷ்ணு, சிவன்.
அந்த டாக்டரின் தான் இப்போ ஒருவேளை இங்க வந்துச்சோன்னு நான் நினைக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நான் திருத்துவத்தை எதிர்க்கிறவன் அல்ல, திருத்துவத்தில் தேவன் இருக்கிறாரா என்றுதான் பார்க்கிறேன். திருத்துவத்தில் இந்த தேவனை காண முடியும் என்றால் இப்பொழுது பேசுவதற்கு அதிக நேரம் இல்லை. கிபி 381 அரியூஸ் என்ற அலெக்சாந்திரியா பட்டணத்தில் படித்த வேத பார்வை ஒருவர் ஆதி முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையிலே சபைக்குள்ளாக சென்று வாதிட்டார். எதை வாதிட்டார் என்று கேட்டால் திரியேகத்துவம் என்று தத்துவத்தை வாதிட்டார். திரியேகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இயேசுதான் தேவன் சொல்றார். ஏனென்றால் இவர் வாதிட்டுகிறவர் அரியு என்ற வேத பாரகர் யூதர். அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு ஒரு மனுஷன் தானே, நீங்க எப்படி அவர் தேவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு 381 பிற்பாடு ஆரம்பித்து வாக்குவாதம், பல வாக்குவாதங்கள் நடந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் தான் திருத்துவத்துக்கு முழு வடிவம் கொடுத்தார். அதிலே திருத்துவம் என்ற அந்த தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவி ஒரு தேவனாக உருவாக்கப்படுகிறது. இது நீங்க கேத்தலிக் என்சைக்ளோபீடியா அது இடத்துல இல்லை. நான் ஆரம்ப காலத்திலே ஹெலிஸில் இருக்கிற இந்த வேதாகம ஒரு பள்ளியில் சென்று படிக்க எடுத்து கொடுத்தார்கள். இப்பொழுது அது அந்த புஸ்தகமே இல்லை, கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் சொல்லப்படுகிற தேவ தத்துவத்தின்படி அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவ தத்துவம் கற்பிக்கப்படுகிறது. The divinity, ஆங்கிலத்தில் சொன்னா the divinity, அது தமிழ்ல தேவன். The divine nature God என்று ஆங்கிலேயம் படித்தவர்கள் சொல்வார்கள். தேவ தத்துவத்தின்படி பிதாவாகிய ஒருவர் மட்டுமே தேவன் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பிதாவுதான் தேவன். யார் தேவன்? பிதாவுதான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஏலோஹிம் பார்த்தோம். மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே அப்பா என்ற வார்த்தை பயன்படுத்தும். அப்பா அவ்வாத ஏ என்று பதிவு செய்யப்படும். அடுத்ததாக திரியேகத்துவம். கிபி 381 அதாவது 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக அந்த திரியேகத்துவம் பேசப்பட்டு அது சரியில்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதன்படி குமாரனும் தேவன்தான், குமாரனும் தேவன்தான் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது பிற்பாடு நிறைய பேர் வந்தாங்க. யாரு? முகமது போன்றவர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்க அங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. ஆனால் அது பிற்பாடு திருத்துவம் என்ற ஒரு தத்துவம் தயாராக, அதன்படியாக பிதா ஒரு தேவன், குமாரன் ஒரு தேவன், பரிசுத்த ஆவியும் ஒரு தேவன் என்ற அந்த தத்துவத்தை உலகத்திலே கொண்டு வரப்படுகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவு. அதனாலே தேவன் குமாரன் இல்லை. நான் 2 பேரை பற்றி தான் பேச போறேன் இல்லைங்களா? தேவன் குமாரன் இல்லை, குமாரன் தேவன் இல்லை என்பதற்கு ஒரு 20
ஒரு நம்பிக்கைகளை நான் படித்து வேறு நான் எடுத்து புரிந்து கொண்ட சில வார்த்தைகளை உன் மதியை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். தேவன் சிருஷ்டிகர், குமாரன் சுதந்திரவாதி. ஆதியாகவும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அறிந்து கொண்ட ஒருவர் அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 26 வரை சொல்லப்படுகிறவர் 2வது நபர். அவர் யார் என்றால் மேசியா. அவர் யார்? மேசியா. மேசியா என்றால் எபிரேய வார்த்தை, கிறிஸ்து என்றால் கிரேக்க வார்த்தை. யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனை பற்றியும் மேசியாவை பற்றி பேசுகிறோம். தேவன் சிருஷ்டிகர், கிறிஸ்து என்ற தேவனுடைய குமாரன் சுதந்திரவாதி. தேவன் ஒருவர், வேறு ஒருவர் இல்லை என்று நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒருவரை தவிர வேறு ஒருவர் இல்லை. ஏனென்றால் விக்கிரகங்களே தெய்வம் என்று நம்புகிற மக்கள் மத்தியிலே பேசுகிற வார்த்தை. விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல என்று சொல்லி, அது ஒரு பொருள் அல்ல என்று சொல்லி, ஒருவரை தவிர வேறு ஒருவர் என்று விளக்கம் கொடுக்கிறார். அடுத்ததாக தேவன் என்றால் ரட்சகர், யெகோவா ரட்சகர் என்று சொன்னார். மேசே என்ற கிறிஸ்து ரட்சண்யம் என்று இதே வேதத்தில் பதிவாக. தேவன் நியாயாதிபதி, கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், நமக்காக கடைசியில் நியாயத்திற்கு வருவார். அவர் தான் அவர் பிரதிநிதி, தேவனுடைய பிரதிநிதியாக வருவார். அவர் நியாயாதிபதி வாதிடலாம், நான் இல்லை சொல்றேன். ஆனால் நியாயாதிபதியாகிய தேவன் நியாயத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 30, 31 ஆகிய வசனங்களிலே தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதில் தாம் நியமித்த மனுஷன் என்று சொன்னால் கேட்டுக்கொள்வோமா? ஆண்டவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை அவர் உயிரோடு எழுப்பினாலே அதனுடைய நிச்சயத்தை விளங்க செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நியாயத்திற்கு உண்டு என்று கேட்டால் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று உண்மையானால் நியாயத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அவர் தான் வரப்போகிறார். என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களில் நியாயத்தீர்ப்பு பற்றி வேதம் சொல்லுகிறது. தேவனை அறியாதவர்கள், யாரை அறியாதவர்களுக்கு? தேவன். இதுக்கு நிறைய பேருக்கு தேவனை தெரியல. தேவன் ஒருவரா, 2 பேரா, 3 பேரா, எத்தனை பேருன்னு கேட்டாக்கா ஒருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் ஒரு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில் தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் என்று ஒருவர். அந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுங்க. ஆக தேவன் நியாயாதிபதி, கிறிஸ்து பரிந்து பேசு. தேவன் தொழுது சேவிக்க பார்க்கிறார். அப்போ கிறிஸ்து தொழுது சேவிக்க மத்தியஸ்தர். அவர் முன்னிலையாகத்தான் நாம் தேவனை தொழுகிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 17 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசம் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் அவர் முன்னிலையாக தேவனை நாம் தொழுகிறோம். அவர் முன்னிலையாக நாம் நம்முடைய தொழுகை இல்லை என்றால் அது தேவன் அங்கீகரிப்பாரா என்று அவர் தான் கேட்கணும், என்ன கேட்க முடியாது. ஆக தேவன் நியமித்து விட்டார். ஒரு ஜட்ஜி, 2 லாயராக வந்தது. ஆக இந்த வாதத்திலே இங்கே நாம் எடுத்து எதை நாம்
நம்பிக்கையோடு போகும் என்பதுதான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக தேவன் உன்னதமானவர். லூக்கா 1:35 இயேசு கிறிஸ்து தேவன், உன்னதமானவருடைய குமார், உன்னதமானவருடைய குமார். தேவன் யோவான் 5:26 தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். குமாரன் ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அருள் பெற்றவர் என்று சொல்றார். பரலோகம் தேவனுடைய வாசஸ்தலம். பரலோகம் தேவனுடைய வாசஸ்தலம். கிறிஸ்து பூமி வந்து மறுபடியும் பரலோகம் சென்றார். அங்கிருந்து வந்தார், மறுபடியும் போனார். தேவன் ஆவியார். தேவன் ஆவியார் இருக்கிறார். கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். தேவனை பற்றி நமக்கு தேவனை தெரிந்து கொள்வதற்கு அவர் எப்படி சென்றார் என்று கேட்டால் எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாகவும் தன்மையின் சொரூபமாகவும் பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார் என்று சொல்றார். எங்க இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரா? மகிமையின் பிரகாசம், the real exact reflection of God. அவர் குமார் பிரதிபலித்தார். எப்படி? ஆதியாகமம் 1:1 சொல்ல ஆகும் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 33 அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட. இது யார் பார்த்தாங்க? வானம் பூமி சிருஷ்டிக்கிற காலத்தில் தேவனை பார்த்தாங்களா? தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 சொல்லுகிறது. அவரை போல இவரை கண்டார்கள் முதல் நூற்றாண்டு. எப்படி கண்டார்கள்? அவர் சொன்ன எழுந்து வா லாசருவே, எழுந்து வா. ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், தலித்தகுமி, சிறு பெண்ணை எழுந்தது. பாடையில் செல்கிற வாலிபனே. ஆக அந்த வார்த்தை நடந்தது. அவன் நடிக்கல, தூங்கிட்டு நடிக்கல, மறுத்து விட்டான். ஒரு நாள் அந்த சிறு பெண் ஒரு நாள் மரணம். 2-3 நாள் ஆயிருக்கு. வாலிபன் அவனை எழுப்புகிறார். லாசரு 4 நாள் ஆயிடுச்சு, நாளும் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெளியே வா. ஆக சொல்ல ஆனது, கட்டளையிட நின்றது. இறையாதே, அமைதலா இரு என்று சொன்னார். அவர் படகிலே பயணம். அந்த தேவனை, என்னை கண்டவன் என் பிதாவையும் கண்டான் என்று சொல்றார். இப்படியாக தேவனை மாம்சத்திலே பார்த்தார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். தேவன் அதரிசனமானவர், கிறிஸ்து சொரூபமானவர். தேவன் சாவாமை உடையவர், கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார். பாவியாகி எனக்காக அவர் மரித்தார் என்று நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். தேவன் சத்தியவர். ரோமர் 3:3-4 யார் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் தேவன் ஒருவரே சத்தியவரர் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சத்தியவரர் இல்லையா என்று கேட்டால், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சத்தியம். அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நான் பிறந்தேன் என்று இயேசு கிறிஸ்துவே தன்னை விசாரிக்கிற பிலாத்து முன்பாக சொல்கிறார். நான் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் பரிசுத்தர். தேவன் எங்கே பதிப்பாக 1 பேதுரு 1:1 தேவன் பரிசுத்தர். ஏன்?
லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை கூட படிங்க. தேவன் பரிசுத்தர். ஆனால் கிறிஸ்து தன்னை பற்றி நான் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற தேவகுமாரன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பதிவு செய்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் மட்டுமல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பரிசுத்தம் செய்கிறது. சாங்டிஃபை என்று ஆங்கிலத்தில் பதிவு செய்கிறது. பரிசுத்தம் செய்கிறது. ஏனென்றால் அவர் மறுக்கவில்லை என்றால் இன்னும் நாம் பாவத்திலே இருக்கிறோம். அடுத்ததாக தேவன் 1 Corinthiயர் 11 சகலத்திலும் சகலமானது. அவருக்கு என்ன கிடையாது, தடை விதிக்கிறவங்க யாரும் இல்லை. அது எங்க தெளிவுபடுறான்னு கேட்டா உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பதிவாகிறது. என்ன சொல்கிறார்? நானே, என்னை எல்லாமே வேறொரு தேவன் இல்லை. என்னை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. கொல்லுகிறதும் நான் தான், உயிர் தெழுப்புகிறதும் நான் தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை அனுப்பவில்லை. யார் போவார்கள் என்று சொல்லுகிற பொழுது தேவர்களில் அநேகர் முன்வரவில்லை. தேவனுடைய உன்னதமானுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அப்படி எப்படி இருந்த தேவனுடைய வார்த்தையாக அவர் தான் என்ன செய்தார்? இங்கே வந்தார். வந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக இப்பொழுது பரத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் சகலத்திலும் மேலானவர். மேலாண்மை இல்லாமல் 3 தேவன் இருந்தால் எட்டர்னிட்டி வராது. 3 தேவன் இருந்தால் எட்டர்னிட்டி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. நித்தியம் என்ற ஒரு வார்த்தை பேசப்படாது. 3 தலை இருந்தாக்கா குடும்பம் உருப்படுமா? 3 புருஷன் இருந்தாக்கா, 3 அப்பா இருந்தாக்கா சரியாகுமா என்று கேட்டார். இந்த சகலத்திலும் தேவன் மேலானவர். குமாரன் கீழ்ப்படுத்தப்பட்டார். குமாரன் கீழ்ப்படுத்தப்பட்டார். தேவன் நித்திய சக்கராதிபதி. கிறிஸ்து தேவன் நியமித்த ராஜா. ராஜா எங்கே பிறப்பார்? தேவன் ஆவிகளின் பிதா. கிறிஸ்து ஆவியில் நடத்தப்படுகிறது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற குமாரன் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பதிவாகும். தேவன் மகத்துவமானவர் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. கிறிஸ்து மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டது என்று பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பதிவாகிறது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் ஆண்டவர் என்று தேவனால் பெயர்க்கப்பட்டார். அவர் கிறிஸ்துவாகவும் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இப்படியாக தேவத்துவத்தை கற்பிக்கப்படும் நபர் இருவர் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு மீதி பேசினாக்க இன்னும் நாள் வச்சுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ பிரதர். அடுத்தபடியாக சகோதரரும் நண்பருமாகிய லாசரஸ் மதன் அவர்கள்
அவர்கள் கன்னியாகுமரி கிறிஸ்டியன் சபையில் ஊழியர். அங்கே மிகவும் நேர்த்தியாக ஊழிய பணிகளை செய்திருக்கிறார். சென்னை இருக்கிறார். தேவத்துவம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவர் நான் இடத்தில் ஒருவர் என்ற தலைப்பிலே அவரை பேச விரும்புகிறார். அவரை ஒரு காலம் கொடுக்கிறார். All the last person, teacher of Kanyakumari Christ from University. பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கன்னியாகுமரி கிறிஸ்துவின் சபை மூலமாக இந்த விசேஷித்த புத்தகத்தை உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எண்ணிக்கையிலே மூவர் எண்ணத்திலே ஒருவர் என்ற தலைப்பின் கீழாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எண்ணிக்கையிலே மூவராக இருக்கிறார்கள், அவருடைய எண்ணங்களிலே ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் இந்த வேளையிலே கேட்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்திலே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. வெளிப்படுத்தல் 19:13 அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க முடியும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேலே இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சொல்லுவோம் முக்கோடி தேவன் என்று. ஆனால் இந்த 2ஆம் வசனம் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மீது இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பூமியை பார்க்கும்போது எந்த கல்லோ மண்ணோ எதுவுமே இல்லை. பூமியானது ஒழுங்கின்மையாக இருக்கிறது. ஆவியானவர் பார்க்கும்பொழுது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியாக மனுஷனை உண்டாக்குமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேலே ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவுள் என்றார். நமது சாயல் நமது ரூபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவருக்கு மேலாக அங்கே வார்த்தையாக இயேசு கிறிஸ்து அங்கே ஆவியானவரும் இருந்ததை வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இது மனுஷன்
நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவருடைய பாஷையை நாம் தாறுமாறாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மில், நாம், நமது என்று நாம் பார்க்க முடியும். பிதா, வார்த்தையாக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எண்ணிக்கையிலே மூவராக, எண்ணங்களிலே ஒருவராக இருப்பதை பரிசுத்த வேதாகம் பதிவு செய்கிறது. நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய வேத தமிழ் புத்தகத்திலிருந்து இன்னும் அவர்கள் மூவரும் மனிதனுக்காக, ஜனங்களுக்காக செய்ததான காரியங்களை அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் புறஜாதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பெரிய மகா பெரிய பாக்கியத்தினை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கு 3 நபர்களை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்திலே வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா என்றான். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, எப்பொழுது இடம் கூட இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறியுடனே தேவ ஆவி புறாவை போல இறங்கி தமிழை வருவதை கண்டார். அங்கேயும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரே நான் என்னவாக இருக்கிறேன் என்றால் பிரியமாக இருக்கிறேன். அங்கு ஞானஸ்நானம் பெறும் பொழுது பிதாவாகிய தேவன் உலகத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புறாவுடைய உடம்புகளிலே இறங்குவதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் பல இடங்களிலே காட்சிகளாக, பல இடங்களிலே வார்த்தையாக, பல இடங்களிலே அக்னியாக அவரை பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் இதிலேயும் மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிற்பாடு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். எதனுடைய நாமத்தினாலே பெற்றிருக்க வேண்டும் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதியும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன செய்ய என்றால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை பரிசுத்த வேதாகம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது, மூல பாஷையை பார்க்கும் பொழுது அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய பெயரை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தினாலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்ததை பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஒவ்வொரு கைகளிலும் வேத புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்துடைய ஒவ்வொரு மகத்துவமான வார்த்தைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை பெற்றிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலும் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாம் பார்க்க முடியும். 16 வசனத்திலே தேவனுடைய ஆவியினாலே வேத வாக்கியங்களால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபிக்கிற நாம், இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிற நாம், அப்போஸ்தலர்கள் ஜெபித்த பொழுது ஞானஸ்நானத்தின் மூலமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஒவ்வொரு வேதங்களிலும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் காண முடியும். ஜெபிக்கும் பொழுதும் அங்கு பிதாவையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் காண முடியும் என்பதை வேதாகம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுடைய யாவற்றையும் உண்டாக்கிற தேவனாகிய இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தியானிக்கிறதான வார்த்தை எண்ணிக்கையிலே 3, எண்ணங்களிலே 1 என்று நாம் பார்க்கும் பொழுது பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அந்த 3 பேரையும் குறித்து நாம் தியானம் செய்யும் பொழுது 28வது வசனத்தில் நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது எழுதப்பட்ட ஒவ்வொரு நிருபங்களிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்த வேதாகமானது நிறைவு செய்யவில்லை என்று வேதாகமானது நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் அங்கு அந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்துக்குரிய பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களால் மகிமை கர்த்தரை அவர்கள் சிறுவரை அறிய மாட்டார்களே. எண்ணிருக்கபடி தேவன் அவர்கள் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணிடவில்லை. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். இந்த 1 கொரிந்தியரை நாம் பார்க்கும் பொழுது தேவனால் வெளிப்படுத்தப்பட்டதான சுவிசேஷத்தை நாம் பார்க்க முடியும். தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவ ஞானம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அதை இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் ஆவியானவரை கொண்டு நமக்கு அருளப்படுகிற தேவ ஞானங்களாக காணப்படுவது என்பதை வேதாகம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை வேதாகம் சொல்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 13, 14, 15 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தில் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உங்களுடைய அன்பையும் குறித்து கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபத்தில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மகிமையின் பிதாவானவருக்கு
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடிலும் சரி, பழைய ஏற்பாடிலும் சரி, 3 பேரும் செயல்படுவதை வேதாகமும் சொல்லியிருக்கிறது. அந்த செயல்படுகிற காரியங்களை தான் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். தேவன் ஞானமாக சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுவதற்கு 3 பேரும் செயல்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய ஜனமாய் நாம் பெற்றுக் கொள்வதற்கு 3 பேரும் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு சபை முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த சபை பாராட்டப்பட வேண்டும் என்றால், அதற்கு 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியும் உங்களுடைய அன்பின் பிரியாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்களுடைய சபையில் இடைவிடாமல் உங்களை குறித்து ஜெபம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 5ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாற்றமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை கர்த்தரை பின்பற்றுவர்களாகி என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு முன்மாதிரியான சபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த 1 தெசலோனிக்கேயரில் தொடர்ந்து நாம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் மாத்திரமல்ல, சபையானது ஒரு ஆழமான ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயுவில் நாம் பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியை சூழந்த பொய்யுடைய மாயத்தினாலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளோட உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை அறிந்தவர்களும் என்று சொல்லி அதனுடைய 5, 6 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சபையானது ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தொடர்ந்து செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். எண்ணிக்கையிலே 3 அவர்கள் எண்ணங்களில் ஒருவராக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல போர்ச்சேவனாக இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக போர்ச்சேவனாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் அதை நாம் தியானிக்க முடியும். தொடர்ந்து பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள், ஆனால் பரலோகத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களாகிய நம்மை கொண்டு சேர்ப்பதற்காகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஞானமாக இருக்கட்டும், சுவிசேஷமாக இருக்கட்டும், சத்தியமாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், ரட்சிப்பாக இருக்கட்டும், அந்த 3 பேரும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியும் ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுடைய கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுவதாவது என்று நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியாகவும் ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலாலும் கீழ்ப்படுதலாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தெளிக்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிக்கும் எழுதுவதாவது என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 11, 12 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது
இன்னார் காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னார் என்பதை ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுதும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர் ஆசையாக இருக்கிறார்கள். கொடுக்கப்பட்ட தலைப்பு பிதா, எண்ணிக்கையிலே மூவர், எண்ணங்களிலே ஒருவர். இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு இந்த வார்த்தைகள் எல்லாம் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தொடர்ந்து பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை, இவருடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிற என்று சொல்கிற சட்டம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனாலும் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது பிதாவானவராலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையும் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்கும் அதிக உறுதியான தீர்ப்பு தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விழுந்து வெளிவெள்ளி உங்களுடைய இறுதியை உதிக்கும்படும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை கொண்ட அவசரத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாதது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய விருப்பத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருப்பதற்கு பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இதற்கு மூலமாக செய்யப்படுவார்கள் என்பது சந்தேகமில்லை. மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக யூதாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம், யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக அந்த 3வது வசனத்திலே ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட உங்களுடைய விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி அங்கே கீழே சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை காம விவாதத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆட்களுக்கு உள்ளார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருந்தது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவதில்லை. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின ரட்சித்து பின்பு விசுவாசித்தவர்களை விசுவாசியாதவர்களை அழைத்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாதவர்கள், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டவர்கள், சோதம் குமாரா பட்டணங்களை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்கள் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆனால் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வாசிக்கிறது, நீங்களும் பிரியமானவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராகிய முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுகூருங்கள். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடத்த பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போனவர்களும் ஜென்ம சுவாபத்தரும் ஆவி இல்லாதவர்களாமே. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தையும் பெற காத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெளிப்படுத்தல் அதை முடிவு செய்யும் பொழுதும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இங்கு நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இடையோடு எதையாகவும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் இருந்திருக்கிற வாரியங்களை தேவன் அவர் மேலே கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகவும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து
பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்துக் கொள்வார், நான் சீக்கிரமாய் வருவேன் என்று வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கும்போது பிதாவும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் 3 பேரும் செயல்படுகிறார்கள். எண்ணத்திலே 3 பேர், எண்ணங்களிலே ஒருவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த ஒவ்வொரு ரட்சிப்பாக இருக்கட்டும், சத்தியமாக இருக்கட்டும், சுவிசேஷங்களாக இருக்கட்டும், மகிமையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அநேக வார்த்தைகள் காணப்படவும் எனக்கு கொடுத்த அந்த நேரத்திலே விசேஷமாக நாம் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். எண்ணிக்கையிலே நாம் அநேகராக இருக்கிறோம். இதுவரைக்கும் கேட்ட வார்த்தையின் மூலமாக எண்ணங்களிலும் நாம் ஒருவராக காணப்படுவோம். வாய்ப்பளித்த முடியாதவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றியின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவராக இருக்கிறார்கள், ஆனால் எண்ணங்களில் ஒருவராக இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் மூவர், ஐக்கியங்களில் ஒருவராக இருக்கிறார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக அநேக வசனங்களை கொண்டு ஆதாரபூர்வமாக கூறினார்கள். அடுத்தபடியாக இல்லை இல்லை, தேவன் பிதா குமாரன் ஆகிய இருவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் இருவர், எண்ணங்களில் மூவர் என்ற தலைப்பில் கூற வருகிறார்கள். அநேக வசனங்கள் எடுத்து உரைக்க வருகிறார்கள். குட்டி ஐயா அவர்கள் அப்போது அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாளிலும் இப்படி ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கை ஏற்படுத்தின ராமபுரம் ஸ்ரீ சகாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்களது மூத்த ஊழியர் சிம்சன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இப்பொழுதும் எண்ணிக்கையில் மூவர், எண்ணத்தில் ஒருவர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சகோதரர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது எண்ணிக்கையில் இருவர், எண்ணத்தில் ஒருவர் என்று இந்த நாளிலும் நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த எண்ணிக்கையில் இருவர், ஒருவர் தேவனாகவும் ஒருவர் குமாரனாகவும் இருக்கிறார் என்பது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தெளிவாக நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக எண்ணிக்கையில் மூவர் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்த்தோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த வசனம் பைபிளிலேயே கிடையாது. பைபிளில் இல்லாத இந்த வசனம் பிறகு எப்படி சேர்க்கப்பட்டது? ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இது கிடையவே கிடையாது என்பதனால தான் அந்த இடத்துல ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்கன்றது நீங்க நல்லா தெரியும் எல்லாருக்கும். அப்போ இந்த பிராக்கெட் போட்டது மாத்திரமல்ல, இப்ப நாம் வச்சுட்டு இருக்க புராட்டஸ்டன்ட், அதாவது கிங் ஜேம்ஸ் பைபிள்ல மட்டும்தான் இந்த 1 யோவான் 5:7 என்கின்ற வசனம் மூவரை குறித்து சொல்லப்படுறதா இருக்கும். இதே நீங்க போயிட்டு ஆர்சி பைபிள்லையும் இன்னும் அதிலே போட்ட த்ரீவில்லியம் என்கின்ற பைபிள்லையும் இப்போ வரக்கூடிய நியூ வெர்ஷன் ஆங்கில பைபிள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் சுத்தமா கிடையவே கிடையாது என்பது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எப்படி சேர்க்கப்பட்டது என்பதை பெஞ்சமின் வில்சன் என்கின்றவர் ஒரு பைபிளை போட்டிருக்கார். அந்த பைபிளுடைய பேரு நியூ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பைபிள்ல எரஸ்மஸ் என்கின்ற ஒரு பிஷப் இன் ஸ்டாட் எடிஷன், அதாவது இந்த பூமியை போப் மார்க்கம் அரசாண்ட 12ஆம் நூற்றாண்டுகளில் மதத்தையும் அந்த போப்பானவர்கள் அரசாண்டார்கள், அரசாங்கத்தையும் அவர்கள் அரசாண்டார்கள். அப்பொழுது இந்த எரஸ்மஸ் என்கின்ற பிஷப் in his third edition of 1523 inserted the text 1 John 5:7 இப்படியாக சேர்க்கப்பட்டு
இந்த மூவர் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையில் மூவர் என்ற ஒரு காரியத்தை 1523 அதுக்கப்புறம் தான் இந்த வசனங்கள் பைபிள்ல நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த பைபிள்ல எங்கேயுமே எண்ணிக்கையில் மூவர் என்பது இல்லவே இல்லை. ஆகவே இந்த நாள்ல கூட நாம் பார்க்கக்கூடிய காரியத்தை குறித்து அன்றே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார் 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:21 நமக்கு தெளிவாக சொல்கிறார். இப்போ எண்ணிக்கையில் மூவர், ஆனா உண்மையாக வேதத்துல சொல்லுது எண்ணிக்கையில் மூவர் அல்ல, இருவர் மட்டும்தான். அதில் ஒருவர் கடவுளாகவும் ஒருவர் குமாரனாகவும் இருக்கிறார். இப்பொழுது நாம இவரை கடவுள் என்றும் இவர்கள் எல்லாருமே ஒருவர் என்று நாம் சொன்னா நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். அதனால நாம என்ன பண்ணணும், வேதத்தை தான் நம்ம இந்த நாள் ஆராய்ந்து பார்க்க முடியும். இப்போ இவரை குறித்த ஒரு சாட்சி, குமாரனை குறித்த ஒரு சாட்சி தேவனே நமக்கு சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மத்திய 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா இவர் என்னுடைய நேசகுமாரன். பாருங்க, எண்ணிக்கை 20 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேல தேவன் இருக்கிறார், கீழே குமாரன் இருக்கிறார். அப்போ கீழே இருக்கிற குமாரனை நோக்கி அவர் சொல்கிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்கிறார். மத்திய 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பேதுரு எழுதுகிறார், நாங்கள் அந்த மலையில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலேயும் பார்க்கும் பொழுது எண்ணிக்கையில் 20 தான் தெரிகிறார். மேலே தேவனும் கீழே குமாரனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்ம எல்லாரையுமே அழைத்ததே அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு தான். 3வது எண்ணிக்கை உள்ள நபருடைய சாயலுக்கு அல்ல, குமாரனுடைய சாயலுக்கு தான் என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே நம்முடைய பிதாவாகிய தேவன் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் அனைவருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இடத்திலும் நாம் பார்க்கும்போது எண்ணிக்கையில் 20 மட்டும்தான் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை யார், எண்ணிக்கையில் நாங்கள் எத்தனை பெயர் அப்படி என்பதை அவருடைய வாயாலே சொல்லியிருக்கிறார். மத்திய 16ஆம் அதிகாரம் 13 இருந்து நாம் பார்த்தோம்னா, சிலர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சீசரிடம் அவர் கேட்கும் பொழுது, சிலர் உண்மை எலியா என்றும் சிலர் உண்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் உண்மை வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் யார் என்னை சொல்லுகிறீர்கள், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அங்க 3வது ஒரு எண்ணிக்கையில் உள்ளவரை பத்தி அங்க எதுவும் சொல்லப்படல. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடியவர் எண்ணிக்கையில் 20, ஒருவர் கடவுளாகவும் ஒருவர் குமாரனாகவும். இங்க கூட பேதுரு சொல்லும்போது நல்லா கவனிக்க வேண்டும், நீ ஜீவனுள்ள தேவன் என்று அவர் சொல்லவில்லை. நாம் இப்பொழுது 3 பேரையும் ஒரே நிலை கொண்டு வரக்கூடியவரா இருக்கிறதா சொல்றேன். அவர் சொல்றாரு ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியவரா இருக்கிறார். ஆகவே எண்ணிக்கையில் 20 இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் தேவனுடைய குமாரன் என்று அவரே தம்முடைய வாயால சொல்லி நானும் பிதாவும் மட்டுமே இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படி என்று அந்த இடத்துல அவருடைய குமாரன் என்று 2 பேரை மாத்திரமே அந்த இடத்துல அவர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட பயணம் செய்தவர்கள், முதல் தேவன் சொன்னார் இவர் என்னுடைய குமாரன் என்றும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு நான் அவருடைய குமாரன் தான், எண்ணிக்கையில் நாங்கள் 2 பேர் மாத்திரம் தான் இருக்கிறோம் என்று தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கூட அவர்களோடு டிராவல் பண்ணவர்கள் நாம் அல்ல, அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் தான் அவரோடு கூட இருந்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க. நம்மை விட அதிகமாக அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்கும் பொழுது அவர்களும் 2 பேர் என்கிற ஒரு சாட்சி தான் கொடுக்கிறார்கள். எண்ணிக்கையில் 20, ஒருவர் தேவனாகவும் ஒருவர் குமாரனாகவும். யோவான் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்றாரு, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று யோவான் சொல்கிறார். 2 பேர், ஒருவர் தேவன் ஒருவர் குமாரன். அது மாத்திரமல்ல, யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதெல்லாம் படிக்கிறோம். எப்படி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் அவர் சொல்றாரு, வீடுகளிலும் ஆலயங்களிலும் அவர் சென்று இயேசு
தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார்கள். தேவன் ஒருவர், குமாரன் ஒருவர், இருவர், எண்ணிக்கையில் இருவர் என்று அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல குமாரனை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. எந்த குமாரனை? தேவனுடைய குமாரன். எண்ணிக்கையில் இருவர் என்று சொல்லாமல் தவறாக சொல்லக்கூடியவர்கள் அந்தி கிறிஸ்து என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். 2 பெயர், ஒருவர் தேவன், இன்னொருவர் குமாரன். ஆகவே எண்ணிக்கையில் இருவர் என்பது நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் ஒருவர், குமாரன் ஒருவர். அப்படியாக 2 பேரும் இப்படியாக எண்ணிக்கையில் இருவராக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் பிதாவை உடையவர் குமாரனை உடையவர், குமாரனை உடையவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறார், குமாரனை உலக ரட்சகராக அவர் அனுப்பினார் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எண்ணிக்கையில் இருவர் என்பது ஒருவர் தேவன் என்பது இன்னொருவர் குமாரன் என்பதும் நம்மை விட அப்போஸ்தலர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அவர்கள் எழுதும் போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்த்தீர்களானால் 1 கொரிந்தியராய் இருக்கட்டும், 2 கொரிந்தியராய் இருக்கட்டும், கலாத்தியராய் இருக்கட்டும், எபேசியராய் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர்கள் ஆரம்பிக்கும் போது எண்ணிக்கையில் 3 என்று ஆரம்பிக்க மாட்டாங்க, எண்ணிக்கையில் 2 என்று தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி எழுதுவாங்க தெரியுங்களா? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால். இப்படி நீங்க பாத்துங்களேன், இப்படி இந்த 3 பேராக எண்ணிக்கையில் 3ஆக இருந்தா இப்படி எழுதியிருக்கலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதியிருக்கலாம். அவர்கள் எழுதும் பொழுது எண்ணிக்கையில் 2 தான் இருக்குது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர். அவர்கள் எழுதும் பொழுது எண்ணிக்கையில் 2 என்று அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரரே, தேவன் ஒருவர் தான் என்று வேதமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் ஒன்று என்று நாம் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பாருங்க, எண்ணிக்கையில 2 இருந்தாலும் அதிலே ஒருவர் கடவுளாக இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. 3ஐ நாம் பிரிக்க வேண்டாம், தேவன் ஒருவர் தான் என்பதை தெளிவாக வேதம் சொல்கிறது. மல்கியா 2:10 கூட பாத்தீங்கன்னா, நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ என்று மல்கியாவை நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று தெளிவாக தேவன் ஒருவர் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயில நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் ஒருவர் தான். எண்ணிக்கையில் 2 இருந்தாலும் அதில் ஒருவர் தெய்வமாக இருக்கிறார், அவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த பிதாவாகிய தேவனை இந்த 2 எண்ணிக்கை உள்ளவர்கள் நாம் அவரோடு கூட நாம் சேர்க்கவே முடியாது. ஏனென்றால் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் தேவை. எண்ணிக்கையில் 2 இருந்தால் அந்த ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் நாம் படித்தோமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழங்கால் படியிடுங்கள் என்று சொல்றார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் நாம் படிக்கிறோம், வார்த்தையினாலோ கிரியினாலோ நீங்கள் எதை செய்தாலும் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இருந்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணிக்கை 2. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், ஒதுக்கின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் இவர் மூலமாய் அவருக்கு எண்ணிக்கை 2. அது மாத்திரமல்ல, இன்னும் பார்க்க போனால் எண்ணிக்கை 2 மட்டும்தான். ஒருவர் தேவனாகவும் இன்னொருவர் குமாரனாகவும் இருக்கிறார். இதுதான் 108ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்கள் எனப்பொருள் உண்டு. அப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அந்த ஒரு தேவனை தவிர வேறு தேவன் கிடையாது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறாயே, அது நல்லதுதான். பிசாசுகளும் ஒருவர் என்று, எண்ணிக்கை 3 அல்ல, ஒருவர் என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ இந்த நாளிலே
எண்ணிக்கையில் இருவர் என்று நாம் சொல்லினாலும் அதில் ஒருவர் பிதாவாகிய தெய்வமாக இருக்கிறார். அவரை தவிர வேறு தேவன் அல்ல என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வாய்மொழியாக சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருவரே என்று. அது மாத்திரமல்ல, உபாகம் 32:39 சொல்றாரு, நான் நானே, என்னோடு கூட வேறொரு தேவன் இல்லை என்று சொல்கிறார். சங்கீதம் 136:4 பார்க்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவர் தாங்க. எண்ணிக்கையில் மூவர் கிடையாது, எண்ணிக்கையில் ஒருவர் தான் சொல்றார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டது. 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவர். ஒருவருக்கு தாங்க சாவே கிடையாது. அப்படியாப்பட்ட மகா தேவனை தான் நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தொழுது கொண்டு வருகிறோம். எண்ணிக்கையில் இருவர், அந்த எண்ணிக்கையில் இருவர் இவர்கள் மாத்திரமே என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, ஏசாயா 45:6 என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்கிறார், என்னை தவிர வேறொரு தேவன் வானம் இந்த வானம் மட்டும் மறுவானம் வரைக்கும் எந்த ஒரு தேவனும் இல்லை என்று சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏனென்றால் இப்போ நான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் குமாரன் என்று சொல்கிறதுனாலே சிலருக்கு ஒரு விஷயங்கள் ஏற்படும். என்னன்னா, அவரை தேவன் என்று போட்டு இருக்கே, எல்லா இடத்திலும் போட்டிருக்கே. எந்தெந்த இடத்துல போட்டிருக்கோம்? ரோமர் 9:5 அவர் தேவன் என்று போட்டிருக்கு. 1 யோவான் 5:20 அவர் தேவன் என்று போட்டிருக்கு. தீத்து 2:16 அவர் தேவன் என்று போட்டிருக்கு. யோவான் 1:1 அவர் தேவன் என்று போட்டிருக்கு. அப்போ தேவன் தேவன் என்று எல்லா இடத்திலும் சொல்லும் பொழுது அவர் தேவன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சொன்னா, இந்த தேவன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் 18 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா 4 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஆர்சி பைபிள் வச்சிட்டு இருக்கவங்க அவங்க ஒரு விதமா படிச்சிட்டு இருக்காங்க, புராட்டஸ்டன்ட் பைபிள் வச்சிட்டு இருக்கவங்க அவங்க ஒரு மாதிரியா படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப யார் யார்கிட்ட என்னென்ன பைபிள் இருக்கோ அவங்க விதமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இப்ப நாள கத்துக்கிறோம். என்னன்னு சொன்னா, இந்த தேவன் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது ஒரு காமனான வார்த்தை. எப்படி அது ஒரு காமனான வார்த்தை என்று நாம் பார்த்தோம்னா, தியோஸ் என்று கிரேக்க மொழியில தியோஸ் என்ற அந்த கிரேக்க மொழியிலிருந்து லார்ட் என்ற ஒரு வார்த்தையை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. அந்த லார்ட்ல இருந்து தான் தேவன் என்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணி அந்த தேவன் என்கின்ற வார்த்தை காமனான வார்த்தை. உதாரணத்துக்கு நான் பாருங்க, தேவன் என்ற வார்த்தை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படி என்று பிசாசானவனை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 4:17 ஆரோன் உனக்கு வாயாகவும் மோசே உனக்கு தேவனாகும். நான் கேட்கிறேன், ஆரோனுக்கு என்ன மோசே கடவுளா? அப்புறம் யாத்ராகமம் 4 பார்வோனுக்கு உன்னை நான் தேவனாக்கிறேன்னு சொல்றாங்க. பார்வோனுக்கு மோசே கடவுளா? இதை விட்டுடுங்க. பிலிப்பியர் 3:19 அவர்கள் தேவன் வயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், வயிறு கடவுளா? தயவு செய்து நாம் இந்த தேவன் தேவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது ஒரு காமனான ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு நாம் அப்படி என்று போனால் அப்போ வைத்துதான் நாம் தேவன் என்று சொல்லிக்கொண்டு போக வேண்டியது. அது மாத்திரமல்ல, தேவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10:36 சொல்றாரு, தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாள்ல தேவ வசனத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளவில்லையா? சங்கீதத்தில் படிக்கிற, நான் சொன்னேன் என்று நீங்கள் எல்லாம் தேவர்கள் என்று சொல்லவில்லையா என்று நாம் அவர் சொல்லி காட்டுறார். அப்ப நாம எல்லாருமே தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. எபேசியர் 1:13 என்னவென்று, ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை நீங்கள் கேட்ட பொழுது நாம் கேட்கலையா, பெற்றுக்கொள்ளலையா? அவ பெற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே ஆங்கிலத்தில் போட்டிருக்கு காட்ஸ் போட்டிருக்கு. அப்போ நாம எல்லாம் கடவுள்களா? ஆகவே தேவன் ஒருவர் தான் என்று இங்க மாத்திரம் அல்லங்க, எல்லா வேதத்திலும் நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்களா தேவன் ஒருவர் தான், எண்ணிக்கையில் ஒருவராக தான் எல்லா வேதமும் சொல்றது. உதாரணத்துக்கு நான் குர்ஆன்ல கூட ஒரு வார்த்தை உங்களோட சொல்றேன். சூரா 21:109 சொல்ற, நீர் கூறுவீராக உங்கள் இறைவன் ஒருவனே, அவனை தவிர ஒருவர் இருவன் இல்லை. சூரா 22:35 ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சொல்லுங்கள், இறைவன் ஒருவனே, அவனை தவிர ஒரு இருவன் இல்லை, எண்ணிக்கையில் மூவர் இல்லை என்று தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் கூட இந்து வேதமாகிய புனித வேதம் என்று சொல்லக்கூடிய உபநிஷத சந்தோகியா என்ற ஒரு புக் இருக்குங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது இந்து வேதத்தில் இருக்கிறவங்களே சரியா படிக்கல.
அந்த வேதத்தில் இருக்கிற உபநிஷத்தின் சந்தோகியா என்ற அந்த உபநிஷத்துல அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1 சொல்லுது, இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறொரு இறைவன் இல்லை, இரண்டாவது இறைவன் இல்லை. அது மாத்திரமல்ல, அதே இந்துல இன்னும் பாத்தீங்கன்னா புனித வேதமாகிய ஸ்வேதாஸ்வத உபநிஷம் என்கின்ற அந்த புஸ்தகத்தில் அத்தியாயம் 6 வசனம் 9 சொல்லுது, அவனுக்கு மேல் வேறொரு கடவுள் இல்லை, அவனே ஒரே கடவுள். அது மாத்திரமல்லங்க, இன்னும் நாம் பார்க்க போனோம் என்றால் சொன்னால் யஜுர் வேதம் என்று சொல்லக்கூடிய இந்து புனித வேதத்தில் என்ன பட்டு சொல்லிக்கலாம், யாவராலும் அவன் பெறவில்லை, அவனுக்கு பெற்றோர் இல்லை. அதே யஜுர் வேதத்துல வசனம் 40 அதிகாரம் 40 வசனம் 8 சொல்லுது, படைப்பினை வணங்குகிறவர்கள் இருளுக்கு செல்வார்கள். மேலும் ரீக் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித வேதத்துல இறைவன் ஒருவனே, எண்ணிக்கையில் ஒருவர் தான் கடவுள். இப்படியாக தனித்தனியான ஒரு காரியங்களை இறைவன் ஒருவர் என்று தெளிவாக தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. அவர் எண்ணிக்கையில் மூவர் அல்ல, எண்ணிக்கையில் ஒருவர் தான் கடவுளாகவும் இன்னொருவர் குமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு இணையே கிடையாது, அவர் குமாரன். 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவருக்கு தெரியும் இவர் யார் என்பது இவருக்கு தெரியும். நம்ம தான் சரியான முறையில புரிந்து கொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தோம்னாலே நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேவன் மிகப்பெரியவர் என்பதையும் அவருடைய குமாரன் ஒருவர் தான் என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வித்தியாசத்தை பாருங்க. பிதாவாகிய தேவன் என்று சொன்னாலே ராஜாதி ராஜா. குமாரனை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ராஜகுமாரன். தேவனை, பிதாவாகிய தேவனை பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டக்காரர். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா திராட்சை செடி. சொல்றாரு இல்லையா யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எங்க தோட்டக்காரன் செடியும் ஒண்ணா முடியுமா? தோட்டக்காரன் செடியும் ஒண்ணா முடியாது. சொல்றாரு, இதே பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க, எஜமான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய வார்த்தை பணியாளர். அது மாத்திரம் இல்லைங்க, பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நியாயாதிபதி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட வார்த்தை மத்தியஸ்தர், லாயர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவன் அபிஷேகம் செய்பவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டார். நம்முடைய பிதாவாகிய தேவன் சாவாமை உள்ளவர், ஆனால் நம்முடைய கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், இவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவரும் காணக்கூடாதவர், இவர் காணப்படுகிறவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தினவர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுத்தினவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதி அந்தம் இல்லாதவர், இவர் ஆதியும் அந்தமுமானவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் ஒப்பமை இல்லாதவர். அப்படி என்று சொன்னால் இணை இல்லாத தேவன் நம்முடைய கிறிஸ்து இணை வைக்கப்படுவர். என்ன தெரியுங்களா? மெல்கிசேதேக்கு தெரியும், அவரோட இணைய வச்சிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, இணை இல்லாதவர் தேவன், இங்க இணை இருக்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவன் அனுப்புகிறவர், இவர் அனுப்பப்பட்டவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்புகிறவர், இவர் உயிரோடு எழுப்பப்பட்டவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாரிலும் பெரியவர், இவர் பிதாவிலும் சிறியவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவன் அதிகாரம் கொடுப்பவர், இவர் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர் சொல்லி இந்த நாளில் கூட சத்தியம் இதுதான். ஆதியாக முதல் வெளிப்படுத்த வரைக்கும் எண்ணிக்கையில் 2 மட்டும்தான். ஒன்று தேவன், இன்னொன்று தேவனுடைய குமாரன். எண்ணிக்கையில் 3 அல்ல. நாம் பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்றென்றைக்கும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்காக இங்க இருக்கிற எல்லாரையுமே அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி, எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் எண்ணிக்கையில் 3 இருந்தால் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். குமாரனுக்கு கூட ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 3வது எண்ணிக்கையில் ஒருவர் இருந்தார், அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அப்படி எங்கேயாவது ஒரு வசனம் இருந்தால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார், அவர் 3வது எண்ணிக்கையில் இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பு சகோதர சகோதரி யாரும் வார்த்தை தெரிவித்து எண்ணிக்கையில் 2 எண்ணங்களில் ஒரு மூவர் என்ற தலைப்பில் பேசினார்கள். அநேக வேதாந்தத்தில் அநேக கடவுள், அநேக தேவன்கள் அநேகர் இருக்கிறார்கள்.
விசேஷமாக பிசாசை கூட தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வயலை கூட தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது மாத்திரமல்ல மோசையை கூட தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆவுடையவர்கள் எல்லாம் அவர்களை நாம் வணங்கலாமா, தேவன் என்று ஏற்றுக்கொள்ளலாமா என்று ஆணைத்தரமான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு இணையாக அடுத்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக சிறிய இடைவேளை. எனவே யாவரும் இதை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த செக்ஷனிலே நீங்கள் யாரும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 10 நிமிடங்கள் உங்களுக்கு கால இடைவேளை வழங்கப்படுகிறது.